நமக்கு சாதகமாக எல்லோரும் நடக்கணும், நம்ம விருப்பத்தை எல்லோரும் நிறைவேற்றணும். இதுதான் நம்முடைய இயல்பாக இருக்குது. இன்னொருத்தருக்கு உதவி செய்வோன்றதில் யாரும் இல்லை. இன்னொருத்தர் நமக்கு உதவியாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் மன அரிப்பு. பரஸ்பரம் பிறருக்கான உதவியாக நம்ம வாழணுன்ற எண்ணம் இல்லாதவனுக்கு மனம் அரிக்கும். என் கடன் பணி செய்து கிடப்பதே, கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தின் மேல் கண் இல்லாமல் வேலை செய்கிறவன் தனவான். மனித சமூகத்திற்காக உழைக்கிறானோ, வேலை செய்கிறானோ, உதவி செய்கிறான், அவனுக்கு இயற்கை தன் கையை விரிக்கிறது, தாராளமாக கொடுக்கிறது. இப்போ இதை தடுக்கிறது எது? வேலை செய்ய தெரியல. தனியாக உட்காந்து எதையாவது தேவைன்னு நினச்சி பாருங்கள். நாம் நம்மை நேசிக்க வேண்டும். நம்மளே நேசிக்கலைன்னா நம்மளால் யாரையும் நேசிக்க முடியாது. நம்மளை பற்றியே தரக்குறைவான எண்ணம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம உலகத்தை தரக்குறைவாக ஆக்கிடுவோம். இறை கொடை பெறுவதற்கும் தாராளத்தன்மையில் இருப்பதற்கும் எல்லாமே நமக்கு வாய்ப்பு வசதியாக வாழணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா வேலை செய்யும், சரியாக வேலை செய்யும். என்ன வேலையோ அந்த வேலை செய்யும். கூலி மேலேயே கண்ணாக இருக்காதீங்க, இல்லை போய் தூங்கிடாதீங்க. ஓய்வு கிடச்சா செல்போடு நோண்டாதீங்க. வேலை நேரத்தில் வேலை செய்யுங்க. காலையில் எழும் பொழுது அழகிய காலை பொழுது எனக்காக விடிந்திருக்கிறது, இப்படி எந்த சுகந்தமான நினப்பும் யாருக்கும் வரதில்லை. தூங்க செல்லும் பொழுது ஆனந்தமும், எழுந்துக்கும் போது ஆனந்தமும், சாப்பிடும்போது ஆனந்தம், பேசும்போது ஆனந்தம் யாருக்காவது இருக்குது? உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குது. இந்த செல்லை தொடாமல் உங்களால் இருக்க முடியுமான்னு பாருங்கள். இருக்க முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஆனந்தத்துக்கு சொந்தக்காரங்க. ஆனந்தம் இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் அரிப்பண்ணுக்கு போகிறீங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம போதும், நம்முடைய வாழ்க்கை நம்ம தான் வாழணும். பிறரை நொய்யன்னு போய் நோண்டிகிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது? யார் செல்வம் தான் நான் மாறுறான், யார் சுகமான வாழ்க்கை வாழறான்னா தனக்கு இடப்பட்ட காரியத்தை, தனக்கு உண்டான அறிவை, தனக்கு உண்டான பலத்தை எதில் ஏவப்பட்டானோ அதில் அவன் செலவு செய்து வாழ்க்கையை வேலையை செய்வது. மனதை செம்மையாகிறதுக்கு ஒரே வழி தனியாக இருக்க பழகிறது தான். பற்று நமக்கு வேண்டாம், அன்பு இருக்கட்டும். ஒரு பயிற்சி, ஒரு சேரில் உட்காருங்க, சும்மா இருங்க, மனம் ஓடுறத பாருங்கள். மனம் என்ன சொல்லும்? செல்ஃபோன் பார்க்கலான்னு சொல்லும், சும்மா இருங்க. இல்லை ஏதாவது பேசலான்னு சொல்லும், சும்மா இருங்க. கொஞ்ச நாள் இப்படி கஷ்டமாக இருக்கும். மன அரிப்பு அப்படின்னு நம்ம பேசுவோம். கோபம் ஆக்கும் தன்மை உடையது, படைக்கும் தன்மை உடையது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி இன்னும் அதையே நீங்கள் திருப்பி சொன்னீங்கன்னா என்ன உங்கள் கேள்வி? இந்த ஆசையினால தான் உலகம் உருவாகுது. விழிப்புணர்வோடு தான் ஒவ்வொரு பொருளையுமே உருவாக்குறாங்க. இப்போது விழிப்புணர்வோடு ஒவ்வொரு பொருளும் இருக்கும்போது இப்போ நான் அதை பார்வையாக பார்க்கும்போது அதை நான் விருப்பப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் பண்ணும் போதே கவனமாக தான் பண்ணியிருக்காரு. இதை நான் விருப்பப்படணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பொருளை நான் அது மேலே அதோட விருப்பத்தை வைக்கும்போது அதுக்கான செயல்கள் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக மன சுழற்சிக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, வெறுப்பு வரும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு தான் தனிமையை விரும்புகிறாங்களா நிறைய பேர்? அப்படி இருந்தால் மன சுழற்சிகள் கம்மியாகுமா, இல்லை அதுலேருந்து விடுபடுறதே எப்படி? ஐயா, இப்போ தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்கொள்கிற நல்லது கெட்டது எல்லாமே ஏற்கனவே நடந்ததோட தாக்கமா, இல்லை இப்போ செய்கிற செயல்கள் எதிர்கால விளைவுகளுக்கான அடித்தளமா? மனிதனும் பஞ்சாங்கமும். மனிதனும் பஞ்சாங்கமும். பஞ்சாங்கத்தில் சிலர்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி அந்த பூகம் வருது, இது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வுலாம் சொல்கிறாங்கல்ல, அது மனிதனால ஏற்படுறதா இல்லை உண்மையில் நடக்க வேண்டிய நிகழ்வா? மன அரிப்பு, கோபம், இதை பற்றி விளக்கம். ரெண்டாவது கேள்வி,
ஒவ்வொரு பொருளையும் மனிதன் விழிப்புணர்வோடு பிறர் தேவையறிந்து செய்கிறான். அதனால் அதன் மீது விருப்பு வருகிறது. அதற்காக வேலை செய்கிறோம். சில நேரங்களில் வெறுப்பு வருகிறது. ஆகவே தனிமை விரும்புகிறோமா? கேள்வி எனக்கு முடியல. தீதும் நன்றும் பிறத்தர வாரா. நம்முடைய துன்பங்கள் முந்தைய செயல்களின் தாக்கமா அல்லது இப்பொழுது செய்வதின் தொடர்ச்சியா? மனிதனும் பஞ்சாங்கமும். இதில் எந்த கேள்வியும் யோசிப்போம். மன அரிப்புன்னா குரங்கு சரங்கு வந்த மாதிரி சொரியுது. ஒரு குடும்பமாக வாழறோம்னா, ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அந்த சுற்றி சில குடும்பங்கள் இருக்கும், ஒரு சமுதாயம் இருக்கும். ஒருத்தர் ஒரு போக்கில் இருப்பாங்க, ஒரு தேவையில் இருப்பாங்க, ஒவ்வொரு குணநலன்களில் இருப்பாங்க, ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு பண்பாட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து சமுதாயமாக இருக்கும். மனிதன் எப்பொழுதுமே பிறரை சார்ந்து வாழக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறான். தேவையின் காரணமாக எந்த தேவைக்காவது யாரையாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. நமக்கு சாதகமாக எல்லோரும் நடக்கணும், நம்ம விருப்பத்தை எல்லோரும் நிறைவேற்றணும். இதுதான் நம்முடைய இயல்பாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கூட்டமைப்புலேயும் இது தான் இருக்குது. தனியாக நம்ம ஒருத்தருக்கு உதவியாக இருப்போம், பிறருக்கு உதவியாக நம்ம இருப்போம் அப்படின்ற எண்ணம் பொதுவாக குறைவு. இன்னொருத்தருக்கு உதவி செய்வோன்றதில் யாரும் இல்லை. எப்படியாவது இன்னொருத்தர் நமக்கு உதவியாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் மன அரிப்பு. எல்லோரும் நமக்கு உதவியாக இருக்கணும், நம்ம காரியம் சிறப்பாக நடக்கணும், நம்ம இருந்த இடத்துல உட்காந்துட்டே ஏவல் சொல்லணும். நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், காசு கொடுக்குறோம், அதனால் எல்லோரும் அடிமையாக இருக்கணும். கொத்தடிமை முறை தான். இன்னொருத்தர் உதவியை தேடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி உதவி செய்யலைன்னா, சொன்ன நேரத்துக்கு எதுவும் செய்யலைன்னா சண்டை, கெட்ட பேச்சு, வக்ரகுணம், பர்வர்ஷன், இட்டுக்கட்டி பேசுறது, இல்லைன்னா அவங்க குடும்பத்தை இழுத்து பேசுறது, தாறுமாறாக பேசுறது, தப்பு பேசுறது, வாயை திறந்துடாதுன்றது. இந்த மன அரிப்புக்கு முன்னாடி மனுஷன் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது தவிப்பு. அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் பொண்டாட்டி அவங்க சொந்தக்காரங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரருக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட அவனுக்கு கோவம் வருது. வாயை திறந்துடாது, போய் சொல்லிடாதுன்றான். ஏன்னா தன்னுடைய நிலைமையை அவனால் பொறுத்துக்க முடியல. மன அரிப்பு எங்கெங்கேயோ எப்படியோ அவனுடைய வாழ்க்கை வீணாக போயிட்டே இருக்குது. மன அரிப்பு தான் காரணம். மன அரிக்குது, எரோஷன். எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கவும் தெரியாது, அது பிறர்கிட்ட கேட்கறது, உதவி கேட்கறது. சாதாரணமாக குடும்பத்திலே நம்ம ஒய்ஃபை அப்படி பிள்ளைங்கள வேலை வாங்கத்தானே செய்கிறோம். அந்த மாதிரி அவங்களும் வேலை வாங்குவாங்க, அது செய்யுங்க இது செய்யுங்க. பரஸ்பரம் பிறருக்கான உதவியாக நம்ம வாழணுன்ற எண்ணம் இல்லாதவனுக்கு மனம் அரிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவான். நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன். நீ சும்மா தானே இருக்கிற, படுத்து தூங்குற, உட்காந்துருக்கிற. ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் இந்த குணம் இருக்குது. எதாவது திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வக்கரமாக பேசிக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு உன்னுடைய மன அரிப்பு தாங்கன்னாது அரிச்சு நோயாளி ஆகிடுவான். அவன் திருந்தலைன்னா அவனை அது நோயில் கொண்டு போய் விட்டுடும். இல்லைன்னா திடுக்குறாக பிடிக்கப்படுவான்.
திடுக்கூறாக பிடிக்கப்பட்டு ஏதாவது பெரிய கஷ்டத்தில் சிக்கலாயிடுவான். ஏன்னா அவனுடைய மனம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரட்டும்னு தான் அந்த பிடிக்கப்படுவது நடக்குது. இயற்கையே அவனை பிடிக்கும். ஸ்டாப் அப்படின்னு சொல்லும். ஸ்டாப் பண்ண முடியல, அவன் சொல்லி பார்க்குறான். நம்ம சொல்கிறோம், இப்படி நடக்காதீங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வியாகியானம் சொல்லிக்கிட்டு சண்டை போகிறதுல அந்த தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் அவன் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். யாரை எப்படி வேலை வாங்குகிறோம், யாருக்கிட்ட எதை சொல்கிறோன்னு கூட அவனுக்கு தெரியுது. மனிதன் அவனுடைய மன அரிப்பினுடைய வேகம் தடுமாற வைக்குது. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு புரியாது. அவனுடைய அரிப்பு தீர்ந்தா போதுன்னு திட்டுறான், அரிப்பு தீர்ந்தா போதுன்னு பேசுகிறான். அவன் மற்றவங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. மற்றவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது. யார் என்ன சொல்லுவாங்கன்றதும் கிடையாது. அவனுக்கு அந்த வேகம் வந்துடுச்சுன்னா அதை வச்சு செஞ்சிடணும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தன்னுடைய வெறித்தனத்தை, தன்னுடைய மன அரிப்பை கொட்டி தீர்த்தணும். இவன் தான் நரகவாசி. இவனுடைய நல்ல முறையெல்லாம் அழிஞ்சு போய்டும். அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் காத்திருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் காத்திருக்கணும். இயற்கை அவன் கையை சுருக்கிக்கும். இயற்கைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இயலுகின்ற கை. இயலுகின்ற கை இயற்கை. அதால் இயலும், கொடுக்க இயலும். இந்த இயலுகின்ற கையை அது சுருக்கிக்கும், கொடுக்காது. ஏன்னா இந்த மன அரிப்பு ஒருவனை துன்பத்தில் வாழ வைக்கும். கொடிய துன்பத்தில் அவன் மனம் நிற்காது. சதா அதை யோசிப்பான். நல்லதை பற்றி சிந்திக்கிறதுக்கான அறிவு கொடுத்தா கூட முகம் சுணங்குவான். அப்படி பேசாதீங்க, அப்படி சொல்லாதீங்கன்னா கூட, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு ஒய்ஃபு கேட்டால் கூட அவனுக்கு கோவம் வரும். வாய் திறக்காதுன்னுவான். புரியுதா? இப்போது அவன்தான் நோயாளி, அவன்தான் துன்பத்துக்கு ஆகும். இயற்கை அவனுக்கு உதவிகளை நிறுத்தி கொள்ளும். தனக்கு எதிராக அவன் சாட்சி சொல்லுவான். நான் பண்ணது தப்புன்னு அவனே சொல்லிப்பான். நான் கொஞ்சம் மெதுவாக பேசியிருக்கலாம். குற்றவாளிக்கு உள்ள தண்ணி ஏற்றி நிறுத்திக்குவான். ஆனால் திருந்த மாட்டான். மன அரிப்பினுடைய வேகம் கொடுமையானது. நம்ம பிறருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வாழணுன்ற ஒரு அடிப்படை புரியாதவர்கள் மனிதர்கள். பிறருக்கான உதவியாக தான் நம்ம இருக்க முடியும். நமக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அதை இன்னொருத்தருக்கு எப்படி உதவி பண்ணலான்றது தான் வாழ்வினுடைய இலக்கு. வாழ்வினுடைய இலக்கு எப்படின்னா, என்னுடைய அறிவின் திறமையை இன்னொருத்தருக்கு எப்படி உதவி பண்ணுறது அப்படின்றது அடிப்படையில் இருக்கணும். இந்த உதவி தான் உங்களுக்கு கூலியாக மாறுது, சம்பளமாகுது. மாத சம்பளத்துக்கு, வார சம்பளத்துக்கு, நாள் சம்பளத்துக்கு போகிறீங்க. நம்ம போகிறோம். நம்மளுடைய அறிவின் திறமையும் பயன்படுத்துறது, இன்னொருத்தருக்கு உதவியாக பயன்படுத்த தான் போகிறோம். ஒரு கம்பெனி, அது ஒரு அலுவலகம், ஒரு நிறுவனம் அது மொத்தமாக விலைக்கு வாங்கி உங்களை ஒரு மாத காலத்தை விலைக்கு வாங்குது. ஒரு லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு. நாட்கூலிகளுக்கு ஒரு 2000 ரூபா, 1000 ரூபா சம்பளத்துக்கு விலைக்கு வாங்கிடுறாங்க. உங்களை அறிவின் திறமையும் விலைக்கு வாங்குகிறாங்க. இதை பயன்படுத்துங்க. அதுக்கு ஒரு கூலி உங்களுக்கு கொடுக்கப்படுது, ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது. நம்ம இன்னொருத்தருக்கு உதவியாக போயிருக்கோன்றதை விட்டுட்டு, இந்த இடத்துல நான் இந்த போஸ்ட்டில் இருக்கிறேன், இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன், பெருமையாக இருக்குது. பெருமைப்படுதல்னு எழுது. ஏதோ மகனும் சூட்டப்பட்ட மாதிரி. அப்படி இல்லை. நீ கூலிக்கு தான் வேலைக்கு போய்க்கிற, சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிருக்கிற. ஆனால் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிருக்கோன்றது உங்களை நீங்களே கீழ்மைப்படுத்திக் கொள்வது. இன்னொருத்தருக்கான உதவிக்கு போயிருக்கேன் அப்படின் போது நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கிறீர்கள். பிறருக்கான உதவிக்காக இந்த வாழ்க்கையை நான் ஆக்கியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே, கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணத்தின் மேல் கண் இல்லாமல் வேலை செய்கிறவன் தனவான். அவனுக்காக தான் அந்த இயற்கை கையை விரிக்கிறது, அகல விரிக்கிறது, அவனை அரவணைத்துக் கொள்கிறது, அவனுக்கு ஏராளம் தருகிறது, அவனை பாதுகாக்கிறது. அவனுக்கு நோய்கள் இல்லை,
துன்பங்கள் இல்லை, பண்புகள் இல்லை, வழக்குகள் இல்லை, கரிசனம் இருக்கிறது. யாருக்கு? யார் தன் வாழ்க்கையை பிறருக்கான உதவியாக தனக்கு தெரிந்ததை கொண்டு ஆற்றுகிறானோ அவனுக்கு. ஒரு சம்பளத்துக்கு வர செய்கிறோம், ஒரு கூலிக்கு மாரடிக்கிறேன் அப்படின்னு அது ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு, நான் போனால் 2000 சம்பளம், நான் கையை தொட்டார் 2000 கொடுத்துடணும், என்னுடைய வேலைக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லி கூலிக்கு பேசுகிறான் தெரியுங்களா? அது நம்முடைய இலக்கு இல்லை. அதனால் நமக்கு வாழ்க்கை இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் நோயை தீர்த்துக்க முடியாது, உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க முடியாது, உங்களுடைய சொந்த சாப்பாட்டை தீர்வு செய்ய முடியாது, எதுவுமே பயன்படாது. அதில் வேறு சிறுக சிறுக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு பிறருக்கான உணவையெல்லாம் தன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பணம் இருக்கிறதா செல்வம் இருக்கிறதா ஒரு மாயையில் வாழ்ந்துட்டுருக்கிறவன் தன்னுடைய கடைசி காலம் நிம்மதியற்று இருப்பான். எல்லாத்துக்கும் பயப்படுவான். என்ன ஆகிடுமோ, நம்ம வாழ்க்கை இப்படி முடிஞ்சிடுமோ, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமோ, அப்படியே பயம் வந்துடும். ஏன்னா நம்முடைய சம்பாத்தியம் அன்றாட வாழ்வை நகர்த்துவதற்காகவும் பிறருக்கான உதவிகளுக்காக வாழ்வது தான் நம்முடைய வாழ்வினுடைய இலக்கணமே தவிர, இதை சேர்த்து வச்சுக்கிட்டு இதன் பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு திடுக்கூறாக நம்முடைய வாழ்க்கையை பிடிக்கப்படும். இந்த மன அரிப்புன்றது இதுவும் சேர்ந்தது தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு அது பின்னாடி நின்றுக்கிறது. இயற்கை கொடை வழங்குவது என்றால் அதை அனுபவித்து பார்த்துக்கணும். இயற்கை திடீர்னு கொடை கொடுக்கும், வாழ்க்கையை வளமாக்கும், பாதைகளை விரிவாக்கும், பார்வையை தெளிவாக்கும், என்ன வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கும். அது உங்களுடைய உழைப்பின்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த அற்புதங்கள்லாம் நமக்கு இருக்குது. இதை பற்றி சிந்தனை யாருக்கும் இல்லை. ஓயாது பேசுகிறான், எதுக்கு பேசுகிறான்னு தெரியாமல் பேசுகிறான். சின்ன பசங்களை கூட கடுமையாக நடத்துகிறான். பெரியவங்க தெரியாமல் பேசுகிறான். யார்கிட்ட உட்காந்துருக்கோன்னு தெரியல, யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, எதுக்கெடுத்தாலும் வாயாடிக்கிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு இயற்கை தன் கையை சுருக்கி கொள்கிறது. இது நல்லா புரியுதுன்னா அது யாருக்காக இருந்தாலும் சரி. பணம் வரும், காசு வரும், அதை வச்சுட்டு வாழ்வு வராது. அந்த காசை வச்சுக்கிட்டு உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை உடம்புல வந்துடுச்சுன்னா அவங்க நிம்மதி போயிடும். எந்த பணத்தையும் வச்சுக்கிட்டு உங்களை காப்பாற்றிக்கிறது உங்களால் இயலாது. அலைய வேண்டித்தான், நிதானம் போயிடும். பிள்ளைகள் உதவ மாட்டாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. பொண்டாட்டியால் ஒரு அளவுக்கு தான் கூட இருக்க முடியும். அது நம்ம நடத்தைக்கு அது இருக்குமா இருக்காது அதுவே தெரியாது. பணம் போயிட்டு போகிறான்ற பொண்டாட்டிங்கெலாம் இருக்குது. பணம் போய் தொலைக்கட்டும் அப்படின்ற பொண்டாட்டிகள்லாம் இருக்கிறாங்க, புருஷனுங்களாம் இருக்கிறாங்க. ஒட்டுறவு இல்லை. ஏன்னா வாழ்க்கையினுடைய நீதியே நாம் பிறருக்காக நம்முடைய அறிவையும் திறமையும் செலவு செய்யணும். அதில் ஒரு கூலி வரும், அது உங்களுடைய பெருமை இல்லை. அது அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தானே தவிர அது உங்களுக்கான வாழ்க்கையிலே அது உங்களுக்கான சேர்ப்பு இல்லை. இயற்கை உங்களுக்காக கொடை கொடுக்கணும், கடவுள் உங்களுக்காக அருள் செய்யணும். அது ஏராளம் கணக்கின்றே வரும். எண்ணிராத புறத்திலிருந்து வசதிகளை அளித்தோம். இந்த வாழ்க்கைக்கு நம்ம தயாராக இல்லை. காரணம் இந்த மன அரிப்பு தான். யாரையும் பொறுத்துக்க முடியல. எல்லாரும் உதவி செய்யணும், நம்ம யாருக்கும் உதவி செய்திடக்கூடாது. நம்ம செய்த உதவி 100 தடவை சொல்லி காட்டணும். நான் அதை செய்தேன், இதை செய்தேன் அப்படின்னு வீணாக போனதெல்லாம் செய்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது சிக்கல் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டுறவோடு இப்படி வாழுதுன்ற அறிவு நமக்கு இல்லை. எதை பொறுத்துக்கணும், எதை சொல்லிக் கொடுக்கணும். சாதாரணமாக மனித உதவிகள் கணக்கின்றி செய்யப்படணும். எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும், தெருவாய் பெருக்குவது பொதுநல தொண்டு. தெருவாக பெருக்கணும். சொந்த வீட்டை கூட பெருக்க மாட்டான், சுற்றி இருக்கிற இடத்த கூட பெருக்க மாட்டான். கணக்கு வச்சுருப்பான், இது நம்மளுது அது அவங்களுதுன்னு. ஒரு குப்பை கிடக்குதுன்னா பெருக்கணுன்ற அறிவு கூட இருக்காது. உதவியே கிடையாது. உதவி செய்யாதவனுக்கு உதவிகள் இல்லை. இரக்கம் செய்யப்படுவனுக்கு தான் இரக்கம் செய்யப்படும். யார் முனைந்து மனித சமூகத்திற்காக உழைக்கிறானோ, வேலை செய்கிறானோ, உதவி செய்கிறான், அவனுக்கு இயற்கை தன் கையை விரிக்கிறது.
தாராளமாய் கொடுக்கிறது. இப்போ இதை தடுக்கிறது எது? வேலை செய்ய தெரியல. பெரிய வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை யாருக்கும் வாழ தெரியலன்னா வேலை செய்ய தெரியல, கடமையை செய்ய தெரியல, பலனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடமை செய்ய பலனை எதிர்பார்க்குதுன்றது மிகப்பெரும் வாக்கியம். வேலை மட்டும்தான் செய்யணும். அதற்குண்டான பலன் அந்த வேலையினுடைய கூலியில் இல்லை. அந்த கூலி சாதாரணமானது, இயற்கையின் கொடையில் இருக்கிறது. இயற்கை உங்களுக்கு நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது, வம்புகளிலிருந்து பாதுகாக்கிறது, மன அலைவுகளிலிருந்து பாதுகாக்கிறது, மன ஓட்டத்திலிருந்து, மன அரிப்பிலிருந்து உங்களை காத்துக்கொள்கிறது, அன்பை நோக்கி உங்களை உந்துகிறது. பிறருக்கான வாழ்க்கையை பிறருக்காக நீங்கள் அர்ப்பணிக்கும் நிலைக்கு உங்களை தள்ளுகிறது. ஆகவே நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறீர்கள், எந்த துன்பமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நினைத்தது நடக்கிறது, கேட்டது கிடைக்கிறது. எல்லாம் வாழ்க்கையில் இருக்குது, வாழ்க்கையில் இருக்குது. நம்ம எப்படி ஆகிட்டோம்? வாங்குகிற சம்பளத்துக்கு அடிமையாயிட்டோம். அதை வச்சுட்டு வாழணும்னு நினைக்கிறோம். அது தாராளமாக செலவு செய்யப்பட வேண்டிய ஒன்று, அள்ளி வீச விட வேண்டிய ஒன்று. ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னா 1 லட்சம் ஒரு மாதத்தில் செலவு பண்ண வேண்டிய விஷயம் அது. ஒரு மாதத்துக்கு தானே 1 லட்சம் வாங்குறீங்க. அது 10 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறது பைத்தியங்க. அது ஒரு மாதத்துக்கு விரைச்சணும். அதை இறைச்சிட்டிங்கன்னா இயற்கை உங்களுக்காக கைகளை நீட்டுக்கிறது. நீங்கள் சீட்டு போடுவீங்க, பேங்க்கில் போட்டு வைப்பீங்க, பாண்டு போடுவீங்க. அவ்வளோ கஞ்சத்தனம், கருமித்தனம். இதை வச்சுட்டு எவ்வளோ நாள் வாழுது? எவ்வளோ நாள் வாழ முடியும்? சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரம் வரும், எல்லாம் இருக்கும், உங்களுக்கு பயன்படாது. அது எப்பவுமே இன்னொருத்தருக்கு தான்ன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம சம்பாதிக்கிறது, அன்றாடம் கிடைக்கிற கூலி எப்போவுமே நமக்கும் இன்னொருத்தருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும், தேவை உள்ளவர்களுக்கு வாரி இறைக்க வேண்டிய ஒன்று. அதை எப்படி சேர்த்து வச்சுக்கிறது? அதை வச்சுட்டு எப்படி வாழறது? இயற்கையல்லவா கொடை அளிக்க வேண்டும், இயற்கையல்லவா நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும், இயற்கையில் எந்த விபத்துக்களை நம்மை தடுக்க வேண்டும், வம்புகளிலிருந்து வழக்கங்களில் நம்மளை பாதுகாக்க வேண்டிய விஷயம் இயற்கையினிடம் இருக்கிறது, இறைவனிடம் இருக்கிறது, இறைவனுடைய அருளில் இருக்கிறது. அருளை தேடுங்கன்னா பொருளை தேடி வச்சுக்கிட்டு புலம் வருது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது தான். திடுக்கூறாக முடியும், திடுக்கூறாக பிடிக்கப்படுவீர்கள். நோய்கள் உங்களை தாக்கும், உங்கள் செல்வம் உங்களுக்கு உதவாது, நீங்கள் சேர்த்து வைத்து எதுவும் உங்களுக்கு பயன்படாது, உங்களுடைய கஞ்சத்தனம் உங்களை கரையேற்றாது. வாழ்க்கை பிரித்து மேயப்படும். அப்போ எப்படி வாழணும்? ஒரு மாதத்துக்கு தானே 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க உங்களுக்கு, 2 லட்சம் கூட வச்சுங்க. ஒரு மாதத்துக்கு தானே, அதானே கணக்கு. ஒரு மாதத்தில் செலவு பண்ணிங்களா? செலவு செய்தீங்களா? செய்யலை. பின்ன என்ன ஆகுது அந்த பணம்? ஸ்டாக்னண்ட், தேங்கிய குட்டை, நாரம். குட்டி போடுவேன், பேங்க்கில் போட்டால் குட்டி போடுவார். அதான் அது போடும். அந்த ஒரு மாதத்துக்குன்னு பேசின தொகையை ஒரு மாதத்தில் செலவு பண்ணல. சிறுக சிறுக சேமிச்சு வைங்க, சிறுக சிறுக. எதுக்கு சேர்க்குறீங்க? இயற்கை கொடை அளிக்கணும். போகும்போது ஒரு தட்டி விட்டுதுன்னா உன் பணம்லாம் என்ன ஆகும்? வண்டியிலேருந்து விழுந்தா என்ன ஆகும்? பிரச்சனை வந்தால் காப்பாற்றிக்குவியா? மன நிம்மதி வாங்கிடுவியா காசு கொடுத்து? நல்லதை நோக்கி பயணிக்கிறதுன்னா தன் வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணிக்கணும், உலகத்துக்காக கொடுக்கணும். நெஞ்சார்ந்த உதவிகள், வேலை செய்கிறவன் மீது இரக்கத்தோடு, கனிவோடு, அன்போடு, பாசத்தோடு, நெருக்கமாக அவனுக்கு உதவியாளனாக இருக்கணும். மனித சமுதாயம் வரட்டுத்தனத்தை நோக்கி காய்ந்து கரடு தட்டு போன உள்ளத்தோடு வாழ்கிறது. நோய் வந்துடுச்சு, நொடி வந்துடுச்சு, துன்பம் வந்துடுச்சு, எவனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. பெரிய பெரிய யமதர்மம் ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சாண்டோ, சூர்யா, அப்பல்லோ, விஜயா, யமதர்மம் ஆஃபீஸ். அது நட ராத்திரில் கற்றுவான், ஐயோ என்னை காப்பாற்றுங்க. காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம்? திரும்பி கஞ்சத்தனம் ஒன்று கவுத்து விட்ருவோம், எப்படியாவது வாழ்ந்து சொல்லன்னு விட்டுரும். வாழ்க்கை இதில் இல்லை. உங்களுடைய மன வேகமானது, மன அரிப்பானது முதலில் உங்கள் வாழ்க்கையை தகர்த்து எறிகிறது. பின்பு உங்களுடைய கஞ்சத்தனம் உங்களை கட்டி போடுகிறது, உங்கள் வாழ்க்கையை நகர விடாமல் செய்கிறது. இயற்கை கொடை அளிக்கணும் இல்லையா? உங்கள் வாழ்வு சிறக்கணும்னா மனம் சிறக்கணும் இல்லையா?
மனம் சுமையற்று போகணும் இல்லையா? எந்த சுமையும் அதில் இருக்கக்கூடாது இல்லையா? இது எப்படின்னா ஆகுமோ அது என்ன ஆகுமோ என்ற கவலை அழிக்கக்கூடாது இல்லையா? எது நடந்தாலும் இறைவன் நடத்துகிறான், இறைவன் பார்த்து கொள்வான், இறைவன் போதுமானவன் என்பதன் மீது நாம் பயணம் செய்யணும் இல்லையா? எவ்வாறு இது நிகழ்கிறது? எவ்வாறு நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள்? எதன் மீது நீங்கள் இருக்கிறீர்கள்? ஏதோ ஒன்றை மேல் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கை சீதளமாகி போகிறது, நிம்மதியற்று போகிறது. எப்படி குறை வரும்? தெரிஞ்சு தானே செய்வாங்க. சொல்லிக் கொடுத்தா தெரிஞ்சுக்கணும்ல. வாய் எப்படி வருது? எப்படி பேசுகிறீங்க? எப்படி குறை சொல்கிறீங்க? பிறருக்கு உதவுனா பிறர் உதவியை எப்படி தேடுறீங்க? இயன்றவரை பிறருக்காக வாழணும் இல்லையா? அதானே வாழ்க்கை. புறம் பேசுது, ஏராளம் பேசுது, இதெல்லாம் இயற்கையினுடைய கைகளை சுருக்கிவிடும். மனிதனும் பஞ்சாங்கமும் பூகமெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பஞ்சாங்கத்துப்படி நடக்குதா தானாக நடக்குதான்னு கேட்குறாரு. அது இயற்கையாக நடக்கும். அது வேண்டாதவர்களை விழுங்கிவிடும், தேவையற்றவர்களை தொலைத்து எறிந்துவிடும். சுனாமிகள் புறப்பட்டு தேவையற்றவர்களை மூழ்கடித்துவிடும். பூமி விழுங்கிவிடும், பூமி பிளந்துவிடும். அது இயற்கையினுடைய நியதி. அது என்ன செய்ய விரும்புகிறதோ அதை செய்யும். பலருக்கு வாழ்வு இருக்கிறது, பலருக்கு சுகம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய நேர்த்தி எங்கே இல்லை. அவர்கள் தங்கள் மனப்போக்கின்படி வாழ்கிறார்கள். மனப்போக்கின்படி வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை எதை அடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், வாழ்வில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குருமார்கள் அறிவுறுத்த வேண்டும். குருவை அறிதல் மிக பெரும் அறிவு. குரு எந்த தேவையும் இல்லாதவர். அவரோடு இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியாது. இந்த வாழ்வில் எதை கற்றறிய வேண்டும்? தனித்திருத்தலை கற்றறிய வேண்டும். தனித்திருத்தலை கற்றறிய வேண்டும். நம்மளால் தனித்து இருக்க முடியாது. நம்மளாம் கொத்தடிமைகள். கூட யாரும் இல்லைன்னா மனம் அப்படியே குவைந்து போய்விடும். ஆற்றாமை நம்மளை அழித்து போடும். யாராவது இருக்கணும் நம்ம மனையை அரிப்பை தீர்த்துக்கிறதுக்காக, நம்ம சுரண்டுறதுக்காக, நம்ம சொரியறதுக்காக யாராவது நம்ம கூட இருக்கணும். தனியாக வாழ முடியாது. உறவுகள் என்பது நாம் எவ்வாறு உதவி செய்து வாழ்கிறோம் என்பதை அறிவதற்காகவே தவிர அவர்களை சுரண்டி சுகம் காண்பதற்காக இல்லை. மனைவி மக்களையும் சுரண்டி சுகம் காண்பதற்காக இல்லை. நாம் எவ்வாறு உதவுகிறோம் என்பதை அறிவதற்காக. கீழ்த்தரமான மனித உள்ளம் கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கிறது, கவனமற்று வாழ்கிறது. தனித்திருத்தலை பற்றிய ஞானம் யாருக்கும் இல்லை. தனித்திருத்தல், சும்மா இருத்தல் சுகம். எனக்கு நான் போதுமானவன், என் வாழ்க்கைக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்ற அறிவு நமக்கு வேண்டும். அது இல்லை. பெரும்பாலும் நாம் பிறரை சார்ந்து வாழ்வதில் சுகம் காண்கிறோம். கூட்டம் இல்லைன்னா நம்ம தெம்பு இழந்துருவோம். கூட யாரும் இல்லைன்னா நிம்மதி போயிடும். யாருமே பக்கத்தில் இல்லைன்னா சொந்த கற்பனையை சேர்த்துப்பான். கற்பனை குதிரையை தட்டி விட்டு ஓட்டுவான். எதையாவது யாராவது கூட வேணும். இல்லை பாட்டு பாடுவான், இல்லை சீட்டி அடிப்பான், இல்லை ரேடியோ கேட்பான், இல்லை செல்ஃபோன் இருக்குது. அவனால் துணை இல்லாமல் இருக்க முடியாது. எதையோடு இப்படி எடுத்துன்னு வண்டின்னு இருக்கிறான். எதுக்கு நோண்டானே தெரில. கேட்டு பாருங்க, நான் நோண்டுறவனே, நான் நோண்டுறதே இல்லைன்னுவான். அவனால் ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும்னா சும்மா இருக்க முடியும். ஏன்னா தனியாக இருக்க முடியல. தனியாக இருக்க முடியல. யாருக்காதையாவது வேணும், யார் பிரச்சனையாவது வேணும், எந்த கர்மத்தையாவது மண்டையில் ஏற்றணும். எதுக்கு நோண்டானே தெரில, நோண்டுறான். ஏன் நோண்டுற அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா சும்மா இருக்க முடியலன்றது தான். தனியாக இருக்க முடியல. தனியாக இருக்கிறது தான் வாழ்வு. நம்முடைய தனிமை தான் ஆனந்தம். நம்ம யார் கூடயாவது நெருக்கமாக சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, நியூஸ் பார்க்குறது, பேப்பர் படிக்கிறது, செல்லு பார்க்குறது, செல்லு நோண்டுறது,
ஒரு நிமிஷம் உங்களால் சும்மா இருக்க முடியுதான்னு பாருங்கள், தனியாக இருக்க முடியுதான்னு பாருங்கள். தனியாக இருந்து பழகணும். தனியாக இருக்கும்பொழுது தான் பிறகு நீங்கள் சொரிய மாட்டீங்க, நோண்ட மாட்டீங்க, தீண்ட மாட்டீங்க, வேண்ட மாட்டீங்க, அதை கூட இதை கூட கேட்க மாட்டீங்க. தனியாக உட்காந்து எதையாவது தேவைன்னு நினச்சி பாருங்கள். தேவையா ஒரு டீ வேணும், டீ வரணும். அதுதான் உங்களுடைய தனிமையினுடைய அழகு. டீ வேணும்னு நினைக்கணும், அவ்வளோதான். அது எங்கேருந்தாவது வரும். எப்படியாவது அந்த இயற்கை தன் கையை விரித்து யாரையாவது தூண்டி அந்த டீயை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய தனிமையை இயற்கை வெகுவாக நேசிக்கிறது. நாம் நம்மை நேசிக்க வேண்டும். நம்மளே நேசிக்கலைன்னா நம்மளால் யாரையும் நேசிக்க முடியாது. நம்மளை பற்றியே தரக்குறைவான எண்ணம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம உலகத்தை தரக்குறைவாக ஆக்கிடுவோம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அது இந்த உலகத்துக்கான சேவை என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோன்னா அது இந்த இடத்துக்கான சேவை, அவ்வளோதான். உலகத்துக்கான சேவை, அவ்வளோதான். இல்லை கணக்கில்லை வழக்கில்லை என்றவரை. இப்போ உங்கள் வீடு அப்படி தான் வச்சுக்கணும், நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் அப்படி தான் வச்சுக்கணும். சேவைக்காக போயிருக்கிறோம், சர்வீஸ். இப்போ உங்களை என்ன கேட்குறாங்க, எத்தனை வருஷம் இன்னும் சர்வீஸ் இருக்குதுன்னு கேட்குறான். எத்தனை சர்வீஸுக்கு வயசு எதுக்கு, எத்தனை வருஷம் சர்வீஸ் அப்படின்னா சர்வீஸ்னால் சேவை தானே. எத்தனை வருஷம் உங்களுக்கு இன்னும் கூலி இருக்குதுன்னு கேட்குறான்னா, இன்னும் எவ்வளோ வருஷம் கூலி வாங்க போகிறீங்க, சம்பளம் வாங்க போகிறீங்க அப்படி கேட்குறது. சர்வீஸ் இருக்குதுன்னு தான் கேட்குறான். இல்லை ரிட்டையர்மெண்ட்னா என்னது? டயர் அப்படின்னா ஓய்வு, ரிட்டையர்னா திரும்பி ஓய்வு. நீ ஓய்வில் தான் இருக்கணும். ஓய்வில் இருந்தால் தான் திருப்பி ஓய்வு கிடைக்கும். ஓய்வே இல்லாமல் இருந்ததுன்னா ரிட்டையர்மெண்ட் கிடையாது, திரும்பி ஓய்வு வராது. ரீட்டயர்மெண்ட். டயர்லெஸ் ஒர்க்குன்னா, டயர்சம் ஒர்க்குன்னா ஓய்வில்லாத உழைப்பு இல்லை. அப்போ ஓய்வு, ஏற்கனவே ஓய்வாக வேலை செஞ்சவனுக்கு தான் ரிட்டையர்மெண்ட்டு. ஓய்வு இல்லாத வேலை செஞ்சவனுக்கு வேலை போன பிறகு பெரிய குழப்பமாயிடும். வேலையும் போச்சு, வீடு நிம்மதி இல்லை, அப்படி ஆகிடுவான். அதனால் நம்முடைய வாழ்க்கை இயற்கையினுடைய கொடைக்காக முகம் திருப்பி வாழணுமே தவிர, முகத்தை அதன் பக்கம் திருப்பி இருக்கணுமே தவிர இந்த கூலியின் பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது. இந்த ஒரு மாதம் கூலியை ஒரு மாதத்தில் செலவு பண்ணுறவன் தான் வாழ்கிறான். ஒரு மாத கூலியை 10 வருஷத்துக்கு எடுத்து வைக்கிறவன் தற்கொலை செய்துக்கிறான். அது அவனுக்கு பயன்படாதுன்றது அவனுக்கு தெரியல. இயற்கையெல்லாம் கொடை வழங்க வேண்டும். தாராளத்தன்மையில் இயற்கை உங்களுக்கு வழிவிடணும் இல்லையா? நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் தானே, நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை கிடைக்கணும் தானே. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வந்து வீட்டில் வைக்கிறீங்க, உங்கள் பொண்டாட்டி ஒரு வயரிங் நெக்லஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு வயரிங் நெக்லஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். இப்போ இந்த 1 லட்சத்தில் வயரிங் நெக்லஸ் வாங்க முடியாது. ஆனால் அவங்க கேட்குறது உங்களால் வாங்க முடியும். எப்படின்னா, இந்த 1 லட்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வயரிங் நெக்லஸ் வர்றதுக்கான வழி தானே பிறக்கும். இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப பேருக்கு தெரியாது. உலகம் இதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். நான் சொல்கிற விஷயத்த நம்ம நினைக்கணும், சரி அப்படின்னு சொல்லணும், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வழி பிறக்கும். இந்த 1 லட்சம் ஒரு மாதத்துக்கான கூலி 1 மாதத்துக்கு செலவு பண்ணணும். இது வாழ்வு. நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்மளால் சும்மாவும் இருக்க முடியாது, தனியாகவும் இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாட்டில் நம்ம இருக்கணும். நம்ம சுகம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம சுகம்லாம் இன்னொருத்தர்கிட்டன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. உடம்புல சத்து இருந்தால் தான் எதையும் அனுபவிக்க முடியும். உடம்புல சத்து இல்லாமல் அனுபவிக்க முடியுமா? உடம்புல சத்து இல்லைன்னு எதையும் அனுபவிக்க முடியாது. உங்கள் சுகம் உங்கள் கையில். அதை பேணி பாதுகாத்துக்கணுன்னா யாரையும் நோண்டக்கூடாது. எதையாவது பேசினீங்க, எதாவது வாயை திறந்தீங்கன்னா அவங்களுடைய மன வேகம் உங்களை பாதிப்பதாக இருக்கிறது. இப்போ ஒய்ஃபை பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய அதிகாரத்தில் நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, வாயை திறக்காது
நீ இருந்தாலும் தரித்திரம் அவனை சொல்கிறவன எவ்வளோ பேர் இருக்கிறான். சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும்ல, அடங்கி போகிற வேகம். இந்த ஆளை எதிர்த்து பேசி புரியாது, இந்த ஆளுக்கு புரிய வைக்க முடியாது. இவன் ஒரு அருள் ஊசின்னுவாங்கள, நீங்கள் அருள் ஊசியாக மாறிடுவீங்க. இவன் ஒரு முட்டாளி, இவனுக்கு என்ன சொல்லியும் புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் இருப்பாங்க. ஏன்னா அந்த கற்றுவான், புரியாமல் பேசுவான், அவன் அருள் ஊசியாக மாறிடுவான். அவங்களுடைய மனவேகம் இவனை பாதிப்பதாக இருக்கிறது. அதனால் நம்ம பாட்டில் நம்ம இருக்கணும், நம்ம தேவையை நம்ம விரும்பணும், நமக்குள்ளே வச்சுக்கணும். வேணும்னா வேணும், அப்படியே சொல்லணுன்னா ரொம்ப மெதுவாக தான் கேட்கணும், ரொம்ப மெதுவாக தான் கேட்கணும். அதிகாரம் என்பது யாருக்கும் இல்லை. அதிகாரம் என்பது தனக்குள் தானே ஆழ்வதில் இருக்கணும். நான் இப்படி இருப்பேன், சும்மா இருப்பேன், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், யாரையும் சீண்ட மாட்டேன், யார் மனதையும் கொதிப்படை செய்ய மாட்டேன். அந்த நீங்கள் உங்களை அடக்கிக்கணும், அதான் செய்யலாம். எப்படி எல்லோரும் நமக்கு சாதகமாகணுன்றதுக்காக இந்த மன அரிப்பானது தீமைகளை தூண்டுவதாக இருக்கிறது, மன இச்சையானது தீமைகளை தூண்டுவதாக இருக்கிறது. மனதை பரிசுத்தமாக்க முடியல. அதுக்கு ஒரு வழி, செல்வந்தனாக வாழ்வதற்கும் இறை கொடை பெறுவதற்கும் தாராளத்தன்மையில் இருப்பதற்கும் எல்லாமே நமக்கு வாய்ப்பு வசதியாக வாழணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா வேலை செய்யும், சரியாக வேலை செய்யும். என்ன வேலையோ அந்த வேலை செய்யும். கூலி மேலேயே கண்ணாக இருக்காதீங்க, இல்லை போய் தூங்கிடாதீங்க. ஓய்வு கிடச்சா செல்பாடு வந்து நோண்டாதீங்க, வேலை நேரத்தில் வேலை செய்யுங்க. சரியாக மனிதர்களுக்கான உதவியே செய்யுங்க. ஆஃபீஸில் போய் ஊருக்கு அதை பேசுகிறது, செல்ஃபோன் எடுத்துணுன்றது, வேறு நேரத்தில் செல் எடுத்துன்னு வச்சுன்னுங்கிறது, படுத்துக்கிறது, ஏதாவது காரணம் சொல்லி பொய் சொல்கிறது, இதெல்லாம் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? வறுமையிலும் பிணியிலும் கொண்டு போய் சேர்க்கும். இயற்கை தன் கைகளை சுருக்கிக் கொள்ளும். பார்த்துங்க, உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. கடமையாற்றுதல் அவ்வளோ சிறப்பானது. தனித்திருத்தல் அது இன்னும் அழகானது. தனியாக இருக்கணும்னா ஒரு நேரம் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்குது, எல்லா வேலையும் செய்து போக கொஞ்சம் நேரம் கிடைக்குது. சும்மா இருங்க. அந்த நேரத்தில் போய் இப்போ வந்து நாட்டு நிலைமை தெரிஞ்சதுக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு செய்தி, ஒரு பேப்பர், ஒரு 10 நிமிஷம். சூழ்நிலை வந்து எந்த நேரமும் நம்ம பிரச்சனையில் இல்லை, நிறைய நேரம் சும்மா தான் இருக்கிறோம். சும்மா இருக்க முடியாமல் தான் இவ்வளோ சீண்டுறோம் எல்லாரையும் பிடிச்சி. இல்லை, நம்மளால் சும்மா இருக்க முடியல, தனியாக இருக்க முடியலன்றது தான் பிரச்சனை. தனியாகவே இருக்க முடியலன்றது தான் பிரச்சனை. என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள்? உலகத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஊரை பற்றி எது தெரிஞ்சுக்கிறீங்க? அவன் அது அண்ணான், இவன் இது பண்ணான், அப்படி இருந்தது இப்படி இருந்தது, இந்த கதைலாம் நம்ம கேட்குறோம்ல. நம்ம தனியாக இல்லை. தனியாக என்றைக்கு இருக்க பழகிறோமோ அன்றைக்கி தான் ஆனந்தம் உங்களை அரவணைத்து கொள்ளும். தனியாக இருக்கிறது என்னன்னு தெரியுமா? சுகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சுகமாக நம்ம பாட்டில் உட்காந்துருக்கணும். நம்ம சுகமே ஊராங்கதி நோண்டுறது தான் இருக்குது. எவங்கதியாவது நோண்டி பார்க்குறது வந்து சுகம்னு நினைக்கிறேன். அது அரிப்பு. உன் கையும் காலும் சும்மா இருக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் சும்மா இருந்து பாருங்க. சும்மா இருப்பது சுகம்னு சொன்னாங்க இல்லை? சும்மா இரு சுகம், சும்மா இரு சொல்லறு. அதில் நம்ம நிறைய தவறு பண்ணுறோம். அதனால் தப்பாக வாழ்க்கை. ஒரு நாள் கூட நிம்மதியான ஒரு நினப்பு நமக்கு வந்ததே கிடையாது. ஒரு படுக்க போகும்போது அழகான இரவு அப்படின்னு நினப்பு யாருக்கும் வர்றதில்லை. இல்லை, காலையில் எழும் பொழுது அழகிய காலை பொழுது எனக்காக விடிந்திருக்கிறது, இப்படி எந்த சுகந்தமான நினப்பு யாருக்கும் வர்றதில்லை. வருது, தூங்க செல்லும் பொழுது ஆனந்தமும், எழுந்துக்கும் போது ஆனந்தமும், சாப்பிடும்போது ஆனந்தம், பேசும்போது ஆனந்தம் யாருக்காவது இருக்குது? இல்லை. தூங்குறதுல ஆனந்தம் இருக்கும் அவனுக்கு, ஆனால் அவன் தூக்கம் ஆனந்தமாக இருக்காது. தூங்குறதுல ஆனந்தம், தூங்கலான்னு நினைப்பான், ஆனால் தூக்கம் ஆனந்தமாக இருக்காது. வெடுக்கு தீக்கணா கண்டு திடுக்கிட்டு முழிப்பான்.
ஏதோ ஒரு பிரச்சனை போட்டு வாட்டும். எதிர்கால குற்றவாளிகள் நம்பிக்கை இழப்பார்கள். நேரம் நிலை பெறும் நாளில் குற்றவாளிகள் நம்பிக்கை இழப்பார்கள். இதுதான் நடக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கையை இன்னொருத்தருக்கான உதவின்றது தான் தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கான ஒரு உதவி தான் இது. உனக்கு தெரிஞ்ச வேலையை இன்னொருத்தர் உதவி செய்து வாழணும், அவ்வளோதானே. அதில் கபடு, அதில் சூது, அதில் வஞ்சம் இவ்வளவு இருந்தால் இயற்கை முறை நம்மளை என்ன பண்ணோம்? ஆத்திரம் வரும். இயற்கைக்கு பிடிக்காது செய்யும்போது இயற்கை கோபம் வரும்ல. அந்த கோபத்திற்கு ஆளான ஒரு வழி பெருங்கேடுடைய வழி. திடுக்குறாக நம்ம என்னென்னமோ ஆயிடுறோம் இல்லையா? காரணம் இதுதான். மன அரிப்பு தாங்கவே இல்லை. சும்மா இருக்க தெரியல, தனியாக இருக்க தெரியல. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களை யோசனை பண்ணுங்க. இந்த செல்ஃபோன் கையில் வச்சுங்க. உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குது. இந்த செல்லை தொடாமல் உங்களால் இருக்க முடியுமான்னு பாருங்கள். இருக்க முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஆனந்தத்துக்கு சொந்தக்காரங்க. இது தொடக்கூடாது. ஆனந்தம் இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் அரிப்பை நோக்கி போகிறீங்க. நீங்கள் அப்படியே இருந்தால் ஆனந்தம்தான். இல்லைன்னா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். தனியாக இருந்தால் என்ன பிடிச்சிக்கும்? தனியாக இருக்க முடியாமல் பைத்தியம் பிடிச்சிக்கும். தனியாக இருப்பது ஆனந்தம்ன்றாங்க. தனித்திருத்தல் ஆனந்தம். தனியாக இருக்க முடியும்னா அவனுக்கு பைத்தியக்காரன் ஆகிடுவான். அந்த பைத்தியத்தன்மை எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. தனிமையினுடைய துயரம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அழகான வழியில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். தனிமையின் துயரம் அழகானது. துயரப்பட அவனுக்கு தைரியம் இல்லை. இருட்டை பார்த்து பயம், எதை பார்த்து பயம், அதை பார்த்து பயம், இதை பார்த்து பயம். ஹாஸ்பிட்டல் இல்லை, அது இல்லை, ஸ்கூலு இல்லை. எந்த குட்டிச்சோறு இருந்தாலும் நீ குடிச்சோறு தண்ணி. ஏதாவது கும்பல் கூடி கூட்டமாக குப்பையிலையும் தூசிலையும் தும்பலையும் நம்ம வாழறோம் இல்லையா? அது விரும்புகிறோம் இல்லையா? ஏன்னா தனியாக இருக்க தெரியல. தனியாக இருந்தால் உதவியாளர்கள் வருவாங்க, உதவிக்கான ஆட்கள் வருவாங்க. பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம். தனியாக இருக்க உலகம், இயற்கை நம்மை நோக்கி வருகிறது. பிரபஞ்ச பேராற்றல் பெரிய உதவிகளை செய்கிறது. நம்ம கூட்டமாக இருந்து கும்பலாக இருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம தனியாகவே இல்லாமல் எல்லோரும் கூட இருக்கிறதுனால துன்பமும் நம்ம கூடவே இருக்கும். இந்த மனங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, அது காற்றில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால யார் வீட்லேயோ சண்டை நடக்குமோ நம்ம வீட்லேயும் சண்டை வந்துடும். நல்லா சுகமாக பேசிட்டு இருக்கணும், திடீர்னு கற்றுவான். எதுக்காவது கோபம் வந்துடும். நல்லா சுகமாக பேசிட்டு இருந்தோமோ எதையாவது கோபப்பட்டு கற்றுவான். ஏன்னா எங்கேருந்தோ ஒரு மனம் அரிப்பு நம்மளையும் கவியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் தனித்திருத்தலை அறியாதவர்களாக இருக்கிறோம். தனியாக இருக்க தெரியல. புரியுதா இது? இந்த மன அரிப்பினுடைய வேகம் அவ்வளோ பெருசு. மன அரிப்பு நிறுத்த முடியுமா? நிறுத்தி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான மனிதன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மன அரிப்பு நிறுத்தும் போது தான் தெரியும். எல்லோரும் நம்ம நியாயம் நினச்சிருக்கோம்ல, சாதாரணமாக நிறுத்தி பாருங்கள். இவன் செய்த குற்றமே இவனுக்கு தெரியாமல் இன்னொருத்தர் மேலே அந்த குற்றத்தை சாத்தி பேசின்னு இருப்பான். அவனுடைய அரிப்பு தான் அது பிறரிடம் அந்த குற்றங்களை காண்பது. தவறான வழிகாட்டுதல், தவறான போக்குகள், தவறான வழிமுறைகள், நடைமுறைகள், பேச்சுக்கள், பார்வைகள் எல்லாம் சேர்ந்து குட்டிச்சவரான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துரும். இந்த வாழ்க்கை எதற்காக அப்படின்னு சொன்னால், வந்தாச்சு. வாழ்க்கை என்பது அர்ப்பணிக்கப்பட வேண்டிய ஒன்று. பிறருடைய ஆறுதலுக்காக நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம போதும். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் வழி, நம்ம தான் சத்தியம். நம்முடைய வாழ்க்கை நம்ம தான் வாழணும். பிறரை நொய்யன்னு போய் நோண்டிகிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது? இல்லை, ஏளன பேச்சுகள், கேலி பேச்சுகள், குத்தல் பேச்சுகள், குடைச்சல் பேச்சுகள், எல்லாம் செய்தாச்சு. இந்த வயசுக்கு எல்லாம் செய்தாச்சு.
செய்துன்னே இருக்கிறோம். இனியாவது நிறுத்துவோம், இனியாவது நிறுத்துவோம். கொஞ்சம் அடங்குவோம். அடக்கம் அமரல் வைக்கும். புரியுதா? இது இந்த மன அரிப்பு தான் இந்த துயரமான வாழ்க்கைக்கு காரணம். இந்த மன அரிப்புலேருந்து விலகணும். ஒரு நிமிட நேரம் நம்ம கூட இருந்தோம்னா அதுக்கு பேர் ஆனந்தம். நம்ம கூட நம்ம இருக்கணும். நம்ம கூட நம்ம இருக்கிறதுக்கு தெரியாது. ஓயாது மனம் ஓடுதுன்றான். ஏன்டா ஓடுது உனக்கு? நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லைன்னு. சும்மா இருக்க பழக வேண்டியது தானே. பழகணும் தானே. பழகணும்னு அர்த்தம் உன் வேலையை நீ செய்யணும்னு அர்த்தம் இல்லை. வேலையை நம்ம செய்யணும். உதவியாளராக இருக்கணும். உதவியாளராக இருந்தால் இயற்கை நம்ம உதவியாளராக இருக்கும். திரும்ப திரும்ப இதை கற்றுக்கணும். யார் செல்வம் தான் நான் மாறுறான், யார் சுகமான வாழ்க்கை வாழறான்னா தனக்கு இடப்பட்ட காரியத்தை, தனக்கு உண்டான அறிவை, தனக்கு உண்டான பலத்தை எதில் ஏவப்பட்டானோ அதில் அவன் செலவு செய்து வேலையை செய்வது. வாழ்க்கையை அழகாக்குற விஷயம் அது. என்ன வேலையோ அந்த வேலையை செய்யும். புரியுதா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன வேலை உங்களுக்கு, அந்த வேலையை தான் செய்யணும். முழுமையாக செய்யுங்கள். ஒரு மாதம் சம்பளம், ஒரு மாதம் செலவு பண்ணுங்க. இது யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவ்வளோதான். அடுத்த மாதம் சம்பளத்துக்கு ஆரோக்கியம் இருக்கணும்ல. ஆரோக்கியம் இருக்கணும். அது இயற்கை தரும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஒரு மாதம் எவ்வளோ சம்பளம் கேட்குறீங்கன்னா 1,00,000 ரூபான்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் வாக்கு தவறுங்க தெரியுமா? ஒரு மாதத்துக்கு தானே இது. ஏன் 10 மாதத்துக்கு அதை வச்சுக்கிறீங்க? இப்போ 10 மாதத்துக்கு வச்சுக்கும் போது இயற்கை கையை நிறுத்திக்கும்ல. ஏதோ வச்சுக்கிட்டு வாழுன்னு சொல்லிடும்ல. தராது, உங்களுக்கு கொடை தராது. நம்முடைய வரமே என்ன தெரியுமா? நினைக்காது நடக்கதான். நம்ம நினைக்கணும், அது நடக்கணும். ஜாலியாக இருக்கும். அள்ளி வீசணும், அள்ளி அரைக்கணும். நிறைய சாப்பாடு, நிறைய துணிமணி, நிறைய வாழ்க்கை, நிறைய சுகம், எல்லாமே அபண்டன்ஸ் தான். இங்கே ஏதாவது கொஞ்சமாக இருக்குதா? ஏதாவது சிக்கனம் இங்கே இருக்குதா? பூமிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பூமிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கட்டடம், பெரிய பெரிய கட்டடம், காரு, வண்டி எல்லாம் வானத்துலேருந்து வந்தால் பூமிக்குள்ளேருந்து வந்துச்சா? பொருள் எல்லாம் பூமிக்குள்ளேருந்து வந்தது. ஆற்றல் எல்லாம் வானத்துலேருந்து வந்தது இல்லை. எல்லாம் அடியில் இருக்குது. பொக்கேஷன், ட்ரெஷர்ஸ். அதை நம்ம தோண்டி எடுக்கணும். புரியுதா? இப்போ எல்லாம் கொடை வழங்கணும் இல்லை. தோண்டத்துல தண்ணியே வரல. 2000 அடி 3000 அடி போயிருந்தான் தொட்டவனே ஒரு மணற்கேணி. நம்ம தொட்டவனே தண்ணி ஊறணும்ல. தொட்டவனே தண்ணி ஒரு கிணறு தோண்டினா 20 அடி 30 அடியில் வரணும். 300 அடி 400 அடி போச்சுன்னா இயற்கை கொடை வழங்குறது அப்படி வழங்கும் இல்லை. நோண்டிக்கிட்டே வராது. மனம் போல் வாழ்க்கை. இப்போ அந்த மனதை செம்மையாக்கணும் இல்லை. மனதை செம்மையாக்கிறதுக்கு ஒரே வழி தனியாக இருக்க பழகிறது தான். தன்னால் முடிஞ்ச வேலையை தானே செய்யணும். பிறகு உதவியாக இருக்கணும். அது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறது எப்படின்றத ஆரம்பிக்கணும். இப்போ வீட்டில் பசங்க கூட இருக்கும், ஒரு வேலை கூட செய்யாது. சொன்னால் செய்யாது. ஏன் செய்யாதுன்னா நம்மளே செய்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. அப்போ புரிஞ்சுக்கணும். எதை கற்றுக்கணும்? தனியாக இருக்கிறத கற்றுக்கணும். தனித்து இருக்கிறத கற்றுக்கணும். தன்னை நேசிக்க கற்றுக்கணும். தன்மேல் தான் அன்பு கூறணும். நான் என்பதில் நீங்கள் சந்தோஷம் அடையணும். களி கூறுங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய இருப்பே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். எப்படி? நம்முடைய இருப்பு, நான் இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய அழகு. நம்முடைய இருப்பே நமக்கு வெறுப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? யார் தான் இருக்கிறோம்,
என்னத்த பெருசாக பண்ணிட போகிறோம்? என்ன பெருசாக இருக்குது இந்த வாழ்க்கையில்? எதை எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது. யாரும் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் இருக்கிறதே மதிக்காது. அப்படி சொல்கிறேன்ல, இவன் தான் வந்து வாழ்க்கையை வீணாக்கியவன், விளையாட்டாக எடுத்துக்கொண்டவன், வாழ்க்கை விளையாட்டாக எடுத்துக்கிட்டவன். அப்படி இல்லை. நான் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். நான் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே உங்கள் சந்தோஷம் பிறருக்கு பரவும். ஆகவே களி கூறுங்கள், ஹாப்பியாக இருங்க. இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? உங்கள் பார்வை தான் மேயுது. எங்கே இருக்க போகிறீங்க? எவன் என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான், அப்படி பார்க்குறமே இல்லை. அதிகாலை பொழுது அற்புதங்கள் நிறைந்தது. அந்த அதிகாலை பொழுதில் கண்ணு முழிக்குதான், அற்புதங்கள் நிறைந்த அந்த பொழுதை எடுத்தவொடனே ஒருத்தருக்கு உதவி ஆகணுன்றது தெரியுமா? தெரியாது. ஆகிய நம்முடைய வாழ்க்கையை நாமே சுருக்குகிறோம். ஏன்னா நமக்கு சும்மா இருக்க முடியல. நைட்டு 12 மணி 1 மணிக்கு படுக்கும்போது செல்லை பார்த்துன்னு தூங்கலாம். இவன் எங்கே வாழ்க்கை வாழ போகிறான்? தனியாக இருக்கிற நேரம் தூங்குகிற நேரம். அப்போ கூட செல்பனை தள்ள வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்னு அர்த்தம். பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம அற்ப சுகங்களுக்காக அடமானம் வச்சுருக்கோம். இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள், தங்கம் வெள்ளி, கார் பங்களா, வீடு வாசல், தோட்டம் துறவு, மனித மக்கள் இனம், மக்கள் தொகை, இதெல்லாம் என்னது? அற்ப சுகங்கள், துர்லபமானது. அது எப்போ பதிவும் எப்போ நம்மளை விட்டுட்டு போகணுன்னா தெரியாது. இந்த அற்ப சுகங்களை தேடி வச்சுக்கிட்டு அதில் ஒரு பெருமிதம், இந்த வாழ்க்கையின் மீது ஒரு ஆசை, வாழ்ந்தலான்ற ஒரு நம்பிக்கை. எப்படி வாழ முடியும்? இப்போ பாகிஸ்தான் பயமாக இருக்குது. சண்டை வருமோ? சண்டை வந்தால் என்ன ஆகும்? போர் நடந்தால் என்ன ஆகும்? அவனுங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க. கேட்டால் அமெரிக்கா பண்ண சொல்லிச்சு பண்ணுறேன்றான். அமெரிக்கா பண்ண சொல்லிச்சு பண்ணுறேங்கிறான். இப்போ அவன் நாட்டு மக்கள் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையில் தலையிட்டால் என்ன பிரச்சனை வரும்? தப்பு இல்லை, தப்பே தெரிய மாட்டேங்குது. படித்த அறிவுள்ள மேதாவிகள், பதவியில் இருப்பவர்கள் இன்னொரு நாடு சொன்னதுக்காக நான் செய்கிறேன்னு சொன்னால் எப்படி? அது என்னுடைய தப்புன்னு இப்போ சொல்கிறான். புரியுது தானே? இப்போ அமைதி பேச்சுவார்த்தை, இந்த நாடு அமைதியாக, நம்ம நாடு அமைதியாக இருக்கணும், நம்முடைய இறையாண்மை பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமுடையவனாக இருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமுடையவனாக இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணிப்பவனாக இருக்கணும். அப்போ இயற்கை நம்மை பாதுகாக்கும். பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு உதவி செய்வதாக இருக்கும். இறைவனுடைய கருணை நம் மீது இருக்கும். இல்லை, தேவையற்ற குழப்பங்கள் நிகழாது. போர் வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எங்களுடைய வாழ்க்கையும் போராட்டமாயிடும். ஆகவே அமைதியான உலகம் நமக்கு வேணும். அமைதியான உலகம் நமக்கு வேணும்னா நம்முடைய மனம் இப்பொழுதே அமைதியாகணும். இயற்கை நம்மக்கிட்டேருந்து ஒரு நாள் எல்லாத்தையும் எடுத்துரும். தெரியுமா தெரியாது நமக்கு? எல்லாத்தையும் எடுத்துடாதா? எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுரும்ல. புள்ள குட்டி பொண்டாட்டி வீடு வாசல் தோட்டம் தரும் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு உடம்பையும் பிடிக்கிட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல. எல்லாத்தையும் விடும்பொழுது சுகமாக இருக்கணும். மரணம் சுகமாக இருக்கணும். விடும் பொழுது அரட்டுவதாக இருக்கக்கூடாது. இல்லை, ஐயோ போயிடுவேன் பயம் இருக்கக்கூடாது. இல்லை, அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போவே விடணும். விடணும்னு சொன்னால் அவங்களுக்காக உயிர் விட்டு பாடுபடணும்னு அர்த்தம். எல்லாத்தையும் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விடுதலை செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கான எல்லா உதவிகளும் நம்ம செய்யணும்னு அர்த்தம்.
நம்ம அவங்க உதவி தேடி அலையக்கூடாதுன்னு அர்த்தம், புறம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம், குற்றங்களை மன்னிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதுதானே விடுதல். அதானே நம்ம மொத்தமாக நம்ம எது நம்மக்கிட்டேருந்து இயற்கை பிடிக்கணுமோ அதை நம்ம முதல்ல விட்டுடணும். விட்டணும்னா என்ன அர்த்தம்? நேசித்தலோடு வாழ்தல், நேசத்தோடு இருத்தல், அன்போடு இருத்தல், நம்மிடமிருந்து யாவற்றையும் அர்ப்பணித்தல், எல்லாத்தையும் கொடுக்குறது, எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, எல்லா குறைகளையும் மன்னித்தல். உலகத்தை எவ்வாறு நாம் திறந்து விட வேண்டும். திறந்து விடணும்னா விட்டுட்டு ஓடிட்டு கோமணம் கட்டிட்டு சாமியார போகிறதில்ல. இயன்றவரை உலகத்துக்காக உழைக்கணும், இயன்றவரை எல்லாருக்காக உழைக்கணும். கணக்கு பார்த்து பார்த்து வாழறான். இயன்றவரை விடுதல் அப்படின்னாலே அவங்க சாப்பிட்டோம் அவங்க வச்சுக்கிட்டோன்னு சொல்கிறது தானே. தனக்கான தேடுதல் இல்லாமல் போகிறது, தனக்கு இருப்பதையெல்லாம் அர்ப்பணித்தல், இதுதான் விடுதலை, இதுதான் லிபர்ட்டி, இதுதான் பாரடைஸ், இதுதான் மோட்சம். மோட்சம் என்பது பூரண சுதந்திரம். சுதந்திரம் என்பது எதையும் தக்க வச்சுக்காது, அது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும், அது வேணும்னா படைக்கும். இப்படி ஒரு மகத்தான வாழ்க்கை நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. மரணம் இல்லைன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். எல்லாம் போகுது, எல்லாம் போச்சுன்னு நீ என்ன கத்தினாலும் அது பிடிங்கின்னு தான் விடும். அது பிடுங்கும் போது தெரியுமே தெரியாதா? இப்போ நமக்கு தெரியுமே தெரியாதா? எல்லாத்தையும் நம்மகிட்ட பிடிங்கிடும் மரணம்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ விடுங்க, யாராவது சாப்பிட்டோம், யாராவது வச்சுக்கிட்டோம், யாராவது இருக்கட்டும், நம்ம உறவுகள் தான், நம்ம மக்கள் தான், நல்லபடியாக படுத்துக்கிட்டோம், நம்மளுடைய வரமும் ஒதுங்கிப்போம். ரைட்டு, அதான் அபுக்குன்னு பிடுங்கிட்டு போதே. அது இப்போயே நம்ம கை கழுவிட்டா, கை கழுவுறதுன்றது அவர்களுக்கான சேவைகளை முழுதாக ஆற்றுதல்னு அர்த்தம். ஒரு குழந்தை கற்றுதுன்னா நைட்லாம் கண்ணு முழிக்கணும், அதுதான் துறவு. யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா சேவை பண்ணணும், அதுதான் துறவு. அது புனிங்கிட்டு விட்டோன்னு தெரியும், அதன் மீது பற்றில்லாது இருத்தல். ஆனால் சேவை அன்போடு இருத்தல். அன்பு வேறு, பற்று வேறு. அன்பு என்பது கொடுப்பது, பற்று என்பது எடுப்பது. சரியா? பற்று நமக்கு வேண்டாம், அன்பு இருக்கட்டும். அப்போ எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு போகிற பயம் நமக்கு இப்போவே இல்லாமல் போயிடுச்சுன்னா, இப்போவே எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தும் இல்லாத மாதிரி தான். எல்லாம் இருக்குது, அவங்கவுங்க வாழணும், அவ்வளோதான். நம்ம இயன்ற உதவி செய்யணும், அவ்வளோதான் வாழ்க்கை. அதுக்காக விரக்தியில் வாழறது கிடையாது, ஆனந்தத்தில் வாழ்வது. இதெல்லாம் போகும்னு தெரியுது ஒரு பெரிய ஆனந்தம் தானே. இதெல்லாம் போயிடும், தக்க வச்சுக்க முடியாது தானே. தக்க வைக்க முடியாத ஒன்றின் மீது என்ன தாக்கம், என்ன ஆகும்? என்ன ஆகும்? எத்தனையோ பேர் நினச்சாங்க, எத்தனை பேர் போயிட்டாங்க. ஆனால் உலகம் அப்படி மறந்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஆகவே எது நம்மிடமிருந்து எடுக்கப்படுமோ அதை நாமே கொடுத்து விடுவோம். எது நம்மிடமிருந்து எடுக்கப்படுமோ அதை நாமே கொடுத்து விடுவோம். பூர்ண சுதந்திரம், பூர்ண சுதந்திரம், பூர்ணானந்தம், பூர்ண ஆனந்தம். சரியா? அப்போ இந்த வாழ்க்கையை பண்படுத்தணும். மரண பயம் நம்மளை பிடிச்சிக்கும். ஒரு நாள் ஒரு வயசுக்கு மேலே மரண பயம் பிடிச்சிடும். வாழ்க்கையின் முடிய போகிற தருணம் தெரியும். முடிய போகிறதுக்குள்ளாடி நம்ம சுதந்திரம் அடைஞ்சிடணும், சுதந்திரமாகிடணும். எப்படி சுதந்திரமாகுது? கொடுப்பதில் வாழ்க்கையை தொடங்குவது, பணி செய்வதில், சேவையாற்றுவதில், நல்ல பேச்சு, கருணையோடு இருத்தலில், அன்போடு இருத்தலில். நம்ம எப்போவுமே யாச்சகனாகவே இருக்கிறோம், கை நீட்டின்னே இருக்கிறோம், தேவைன்னு கேட்குறோம், பிரார்த்தனை வேறு செய்கிறோம். ஒரு அருவருக்கத்தக்க யாச்சகம். எல்லாருக்கிட்டையும் எதையா கேட்குறது, அப்படி கொடு, இப்படி கொடு, அப்படி செய், இது நல்ல பேச்சு பேசு, நீ என்னை ஏற்று பேசுகிற, அப்படி பேசுகிற, இப்படி எதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல. கொடுத்தலில் வாழ்க்கை இருக்கிறது. இப்பயே கொடுத்துடணும், எல்லாருக்காக கொடுக்கணும். எல்லாருக்காக நம்ம உலகத்துக்கே கொடுக்கல, நம்ம கூட இருக்கிறவங்க தான் கொடுக்குறோம். அக்கா தங்கச்சிக்கு, அம்மா அப்பாவுக்கு, மாமச்சானுக்கு, நண்பர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, குருமார்களுக்கு, அவங்க தான் கொடுக்க முடியும். யாருக்கு கொடுக்க போகிறீங்க? புரியுதானே? எதுலேருந்து நீங்கள் எடுக்கப்பட்டு விடுவீர்களோ அதை கொடுத்து விடுங்கள். அதுக்காக போய் கை நீட்டினே இருக்காதீங்க. தேவைன்னு என்ன தேவை உங்களுக்கு? என்ன தேவை உங்களுக்கு? தேவைக்கான தகுதி இருக்குது அவனுக்கு, அதான் வரவே மாட்டேங்குது. அதான் வரவே மாட்டேங்குது. அப்போ தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம்.
தகுதி இருக்கணும்னு என்ன அர்த்தம்? அன்பாக இருக்கணும், சரியாக வேலை செய்யணும், உழைப்பை பிறருக்காக கொடுக்கணும், வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்போ வரும் இயற்கை தன் கைகளை விரிக்கும், எல்லா கொடைகளும் உங்களை வந்து அடையும். நீ உன்னை சுருக்கிட்டேன்னா எல்லாம் உன்னை சுருக்கும். கெட்ட பேச்சு எப்படி பேசுகிறோம், புதர்க்க பேச்சு எப்படி பேசுகிறோம், புரியுதானே? அப்போ இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்? தனித்திருந்து வாழணும், தனியாக இருந்து வாழணும், யாரோட உதவிக்காக தேடாமல் இருக்கணும். யாராவது உதவி நமக்கு செய்யணும். எதுக்கு செய்யணும்? 10 ரூபா இருந்தால் போதும், சாப்பாடுனா 10 ரூபா போதும். சாப்பிட்டு ஜீரணம்னா அதுதான் கொடை. 100 ரூபா 1000 ரூபா இருந்து சாப்பிட்டு ஜீரணம் அவ்வளோன்னா அது தண்டனை, அவ்வளோதானே? ஆகவே சுருக்கமாக இருங்கள், எடுப்பதற்கு முன்பாக கொடுத்து விடுங்கள், சுகப்படுத்துங்கள், நல்ல பேச்சு பேசுங்கள். இதெல்லாம் நம்ம பயிற்றுவிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இப்போ சமாதானம் வந்துடுச்சா? வீட்டில் சமாதானம் இருக்க முடியுதா? சமாதானமாக இருக்க முடியுதா? முடியுதுன்னா முடியுதுன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்டு அறியணும், தெளிவாகிக்கணும். இயன்றவரை நம்ம இப்படி உட்காந்துட்டு இயற்கையோடு உறவு வச்சுக்கணும். காற்றோடு, வெயிலோடு, மழையோடு நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய ஆனந்தங்கள் கொட்டி கிடக்குது, இங்கே ஏராளம் இருக்கிறது. நீங்கள் சும்மா இருக்கத்தான் தெரியல. முதல்ல செல்ஃபோன் நோன்றதை விடுங்க. செல்ஃபோன் நோண்டாமல் இருக்க முடியும் உங்களால்? அசாதாரணமான காரியம். ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு இப்படியே நோண்டனை பார்த்தாலே அப்படியே வெறித்தனமாக இருக்குது. அவன் வாழ்க்கை எப்படி வீணாக்கிறான் தெரியுமா? அவனுக்கு என்ன தேவைன்னே தெரில. ஊருக்கு அது அவ்வளோ அவசியமா? யோசனை பண்ணுங்க. எதுக்கு அவன் பார்க்குறான்? அவனால் தனியாக இருக்க முடியலையே. ஆனந்தம் அவனோடு தானே இருக்குது, செல்ஃபோனோடு இல்லையே. ஆனந்தம் அவனோடு தானே இருக்குது. அவன் சும்மா இருந்தானாலே ஆனந்தம் அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கும். ஆனந்தம் காத்திருக்கிறது, நம்மை அரவணைத்து கொள்ள காத்திருக்கிறது. ஆனந்தத்தை விட்டுட்டு நம்ம இந்த ஈனத்தில் விழுந்துடுறோம். எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் உறவு. அதாவது மனித அறவும் இல்லாத மனுஷன் ஏதாவது சொல்லாமல், குறை சொல்லாமல், குற்றம் சொல்லாமல், ஏவல் சொல்லாமல் நம்மளால் இருக்கவும் முடியாது. பொறுமை என்பது நமக்கு கொஞ்சமும் இல்லை. நம்ம எதாவது ஜாயின் ஆகிடுறோம். அப்படி இல்லைன்னா பைத்தியம் போல பேசுவோம், தானே பேசிப்பான். தனியாக இருக்க முடியாது, பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், ரேடியோ கேட்பான். கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கிறது, இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களோட இருங்க. நம்ம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆனந்தம் தெரியுமா? நம்மளே நம்ம கூட இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பழகும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இருந்தால் தான் தெரியும் அது. இப்போ நம்ம இல்லைன்னா தான் வந்து துக்கம் அடைகிறோம். நம்ம இருந்தால் துக்கம் இல்லை. நமக்கு வாழ்க்கை துக்கமானது இல்லை. இன்னாத உலகம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இல்லாத கூடலாம் இருக்கிறோம், எது கூடவோ இருக்கிறோம். அதனால் உலகம் துன்பமாக இருக்குது. வள்ளுவர் சொல்கிறாரு, வாழ்க்கையை வந்து மேட்டில் ஒரு காளமாடு வண்டி இழுத்துட்டு எச்சி கசி வாயில் வண்டி இழுத்துட்டு தெரியுமா பாருங்க, இழுத்துட்டுப்பான். அது மாதிரி வாழ்க்கையை இழுத்துட்டு தெரியுன்றார். கொஞ்சம் சுகம் இருக்குதுன்றார். நம்ம இருந்தால் அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. நம்ம யார் கூட இருக்கிறோம், நம்ம கூட யாரும் இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரே தாண்டவம், ஆட்டம். எல்லாமே நம்மகிட்டேருந்து எடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு. எல்லாமே விட்டுட்டு போயிடணும். அது சின்ன வயசு, பெரிய வயசு, அந்த வயசு, இந்த வயசுலாம் கணக்கு இல்லை. எப்போ வேணாலும் அது முடிச்சிடலாம்ல. அப்போ இப்போயே நம்ம விட்டுணும் இல்லை. நம்ம தனியாக பார்த்துக்கிறது அவ்வளோ அழகானது. அப்படியே வந்து உட்காருங்க கொஞ்ச நேரம், ஒரு பயிற்சி, ஒரு சேரில் உட்காருங்க. இப்போ என்ன இந்தியாவை மாற்றி வைக்க போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சும்மா வந்து உட்காருங்க. உட்காந்து சும்மா இருங்க. மனம் ஓடுறத பாருங்கள். மனம் என்ன சொல்லும்? செல்ஃபோன் பார்க்கலான்னு சொல்லும், சும்மா இருங்க. இல்லை ஏதாவது பேசலான்னு சொல்லும், சும்மா இருங்க. கொஞ்ச நாள் இப்படி கஷ்டமாக இருக்கும். இதுதான் தனிமையினுடைய துயரம்.
தனிமையினுடைய ஆர்ப்பாட்டம் சும்மா இருக்கக்கூடாது, உங்களை நோண்டும், எதையாவது உந்தி தள்ளும். அப்போ நீங்கள் அமைதியாக இருங்க. பல்வேறு விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். பல்வேறான எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். அப்படியே விலக 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 நீங்கள் அப்படியே சும்மாவே இருந்து பழக அது துயரமாக இருக்கும். பெரிய துயரம், இது தாங்க முடியாது உங்களால். சும்மா இருக்க முடியவே முடியாது. நீ எதிலாவது உங்களை ஈடுபடுத்திக்கலைன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். வெளியே பார்த்துன்னே இருப்பான், திடுக்குன்னு டிவி போட்டுருவான், திடுக்குன்னு ரேடியோ போட்டுருவான், திடீர்னு கத்துவான், திடீர்னு செல்ஃபோன் பண்ணுவான், திடீர்னு ஓயினுவான், சும்மா இருக்கிற கோழியை ஓயினுவான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தனிமை பயங்கரமானது. அவ்வளோ ஆனந்தம் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு 10 லிட்டர் சாராயத்தை குடித்தா என்ன ஆகும் உங்களுக்கு? குடிக்க முடியுமா? அதுபோல் அந்த ஆனந்தம் அது. அப்படியே உங்களை கட்டி பிடிச்சின்னு வச்சுக்க, அந்த ஆனந்தம் உங்களால் தாங்க முடியாது இல்லை. சும்மா ஒரு இப்போ தான் வயசில் வாலிபத்தை தொடங்குறவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டா போதும். லேசாக ஒரு பொண்ணு பார்த்தா எப்படி ஒரு சுகம் வந்துடும் அவனுக்கு. அவனாலே அவனை நம்ப முடியாது, தாங்க முடியாது இல்லை. அதுபோல் இந்த ஆனந்தம் நம்மோடு இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. அது நம்ம சும்மா இருக்கிறோன்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடும். எதுலேயும் ஈடுபடலான்னு நம்ம ஆனந்தத்தோடு ஐக்கியமாயிடுவோம். அந்த போதை தாங்க முடியாமல் தான் தப்பாக நம்ம பயந்து ஓடிடுறது. அந்த ஆனந்தத்தினுடைய அணைப்பு தாங்க முடியாது, தப்பிச்சு ஓடுறது தான் இது. அது மன அரிப்பாக மாறி இது மேலே ஈடுபட்டுருவோம். இந்த எதையாவது பேசுவான், பெரும் பேசுவான், சும்மா இருக்க முடியாமல் எதாவது நான் அப்படி நீ இப்படின்னுவான். எதாவது நேரத்தை கழிக்கணும்ல. 5 நிமிஷம் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா 5000 ஆண்டுகள் வாழ்ந்தது போல் இருக்கும். 5 நிமிஷம் சும்மா இருந்தால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததனுடைய சுகத்தை நீங்கள் அனுபவித்து விடுவீர்கள். முடியுமா? இதுதான் கேள்வி. முயற்சி பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். சனிக்கிழமை வேலை முடியுதுன்னு வச்சுங்க, ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதுன்னா ஆஃபீஸ் வேலை முடிச்சிடணும் தானே, இவனா ஓப்பன் பண்ணிப்பான். ஏதாவது ஒரு வேலையை வாழ்றது, சும்மா இருக்க முடியுது. இல்லை கதை எழுத போகிறது, இல்லை கட்டுரை எழுத போகிறது, இல்லை கவிதை எழுத போகிறது, எதையாவது போகிறது. எதாவது நம்ம செய்து தானே இருக்கிறோம். வேலை செய்கிறது வேறு, சும்மா இருக்கிறது வேறு. சும்மா இருந்துகிட்டே வேலை செய்யலாம், சும்மா இருந்துகிட்டே வேலை செய்ய நமக்குள்ளே இருந்துக்கிட்டே வேலை செய்ய முடியும். இது ஒரு மிகப்பெரும் கல்வி. இதை கற்றுக்கணும். இது அறிந்த மக்களோடு இருந்து அறியணும். அறிந்த மக்களோடு இருந்து அறியணும். இப்போ ஒரு நேர்வழி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட நேர்வழியை கற்று அறியறதுக்காக நீங்கள் போய் காத்திருக்கணுமா, இல்லை அவர் வந்த பிறகு நம்ம போய் பார்க்கலாமா? அவர் எப்போ வருவார் அப்படின்னு காத்திருந்து தானே கற்றுக்கணும். அந்த காத்திருத்தல் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்குள்ளேயும் ஏதாவது கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் வேலை செய்திடலாம், கொஞ்ச நேரம் எதனா பண்ணிட்டு வந்துடலாம். இந்த புத்தி நமக்கு இருக்குது தானே, இருக்குது. தேடுதல் இல்லை, ஞான தேடுதல், காத்திருத்தல் இல்லை. ஏன்னா அவங்களால சும்மா இருக்க முடியல. சும்மா இப்போ ஃபஸ்லர் ரஹ்மானை பார்க்குறது நான் போவேன். அவங்க சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவேன், எத்தனை மணிக்கு வரேன்னு. 9 மணிக்கு வரேன்னா 9 மணிக்கு அங்கே இருக்கணும், 9க்கு அங்கே இருக்கணும். இல்லைன்னா கேள்வி கேட்பார், எத்தனை மணிக்கு வரேன்னு நான். புரியுது உங்களுக்கு? அந்த நேரம் தவறாமல் இருக்கணும். அப்போ ஒரு நாள் போகும்போது அவர் ரொம்ப நேரம் வரமாட்டார். நாம் உட்காந்துருக்க நேரம் சூழ்நிலை வந்துடும். உட்காந்துருக்க சூழ்நிலை வரும்போது நம்ம இருந்தோம்னா அது பிரச்சனை இல்லை. அவர் எப்போ வருவார்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா துக்கமாயிடும். அவர் வரும் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அவர் அறையிலேருந்து வெளிப்பட்டு வரும் வரை நீர் அமைதி காத்துக்கொள்ளணும்னு வேதத்தில் இருக்குது. அவங்க வர வரைக்கும் நீ உட்காந்துருக்கணும். அதுக்குன்னே வெளியே போய்ட்டு டீ குடிச்சிட்டு வந்துடலாம், அவர் வர்றதுக்குள்ளே அந்த ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன ஒரு அறிவீனம் இவனுக்கு! எந்த நல்வாழ்க்கை எப்படி வரும்? கொஞ்சம் நேரம் அங்கே உட்காருவோம், அவர் அறையிலேருந்து வர்ற வரைக்கும் வரட்டோன்ற ஒரு காத்திருப்பு. உனக்கு எந்த விஷயத்துக்காக போனியோ
அந்த விஷயத்துக்காக நீ காத்திருக்கணும். இல்லை, ஒரு ரேஷன் கடையில் போய் லைனில் நிற்கிறோம். லைனில் நிற்கும் போது கொஞ்சம் போய் டீ குடிச்சு வந்துடலான்னு போனால் அடுத்த லைன் மாறிடும். காத்திருக்கணும். அந்த காத்திருத்தல் நம்மக்கிட்ட இல்லை. இருக்குதா? வர்றதுக்குள்ளே எத்தனை வேலை செய்ய முடியும் அத்தனை வேலை செய்துருது. எந்த விஷயம் கேட்கறதுக்காக காத்திருக்கணுமோ அந்த விஷயம் காத்திருக்கணுமா இல்லையா? உட்காரணும். இல்லை, உட்காந்துட்டு உன்னை நீ அடக்கிப்பார். நீ எத்தனை செல்லை நோண்டுற, எத்தனை புக்கை படிக்கிற, எத்தனை வாட்டி மூச்சு விட்ற, எத்தனை வாட்டி அலையிற, உன்னுடைய தொணதுணப்பு ஒன்றாலே தாங்க முடியாது. இது அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஒரு விஷயத்துக்காக போனேன். இப்போ ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க. ஒரு ரூமுக்குள்ளே வந்து இந்த இடத்துல உட்காரணுன்னே உட்கார வச்சோன்னே ஒரு காத்திருக்கீங்கள, அந்த காத்திருப்பு அந்த பாஸ்போர்ட்டை வந்து அடையிறதுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. அது தெரிஞ்சு போச்சு. ஞானம் வந்து தெரியாது, அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. இங்கே உங்களால் உட்கார முடியுது. அப்போ கூட ஒரு சில வேலைகளை செய்துறீங்க. இங்கே நீங்கள் அறியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அதுக்கே உங்களால் காத்திருக்க முடியாது. அப்போ அந்த விஷயத்தை உங்களால் காத்திருக்க முடியல, உங்களுக்கு ஞானம் கிடையாது. நான் அதை பார்த்துருக்கேன். அவங்க போய் உட்காந்துட்டேன்னா 9-8 மணிக்கு போனேன். ஃபோன் பண்ணோம். இந்த வரேன் இரு அப்படின்னாரு. இந்த வரேன் இரு அப்படின்னாரு. சரி, 9 ஆச்சு. நான் ஃபோன் பண்ணல. திருப்பி 10 ஆச்சு, 11 ஆச்சு. 3 மணி நேரம் உட்காந்துருந்தேன். 3 மணி நேரமாக அவர் எப்போ வருவாருன்னு மட்டும்தான் பார்வை வந்தது. எந்த வேலையும் செய்யலை. 11 மணி ஆச்சு. வரத்துக்கான வாய்ப்பு தெரியல. ஃபோனும் பண்ணல. சரி, நான் பக்கத்தில் சொல்லிவிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் போனேன். நேற்று ரொம்ப நேரம் உட்காந்துருந்தியா? ஆமாங்க சார். தூங்கிட்டேன்னாரு. என்ன சொன்னார்? தூங்கிட்டாங்க. சரிங்க, அவ்வளோதான். அந்த அன்பு, அந்த குரு மேலே இருக்கிற பக்தி அப்படி இருக்கணும். இந்த ஆற்றாமை இருக்குது பாருங்கள். நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு கூட ஒருத்தருக்கு பொறுமை இருக்காது. அலையுவான். அந்த நேரத்தை போக்கிட்டு அப்புறம் அவர் வரும்போது ஞானத்தை கொடுக்க மாட்டார், ஈனத்தை தான் கொடுப்பார். அந்த காத்திருத்தலே இல்லை. இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சம்பாதிக்க முடியாது, எங்கே போனாலும் கிடைக்காது. இது இருக்குது, ஒரு சில இடங்களில் காத்திருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதுபோல் யாருக்கும் இல்லைங்க. புரிஞ்சுங்க. தனியாக இருக்க முடியல. அதுக்காக சொல்கிறேன். ஒரு பெரிய சம்பாத்தியம் வருதுன்னா கூட தனியாக இருக்க முடியல, சும்மா இருக்க முடியல. உங்கள் தொணத்தொணப்போ உங்களால் தாங்க முடியாது. உங்களுடைய அரிப்பு உங்களை அங்கங்கே அல்லாட விட்டுடும். அப்போ நீங்கள் என்ன கற்றுப்பீங்க, என்ன ஈட்டுவீங்க? இயற்கையினுடைய கொடையை, இறைவனுடைய கருணையை சம்பாதிக்க நமக்கு துப்பு இல்லை. அப்புறம் பெரிய பிரார்த்தனை, வெறும் கையை நீட்டி விரித்து வைத்து கொண்டு தண்ணீர் தன் வாய்க்கு வர வேண்டும் என்று விரும்புகிறான். அது ஒரு நாள் அவன் வாய் அடையாது. இதுதான் வாழ்க்கையினுடைய போக்கு. புரியுதா? இருக்கிறத வச்சுட்டு ஒரே ஆட்டம். நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பிடிக்கிடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பிடிக்கிடுவோம் அப்படின்ற செய்தி காதில் விழுந்துன்னு இருக்கும். அதுக்கு மட்டும் காதை மூடிக்கும். 1000 கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும், 1000 கோடி வருஷம் வாழ்ந்தாலும் 1001வது கோடியில் பிடிக்கிட்டு வந்தானே. அப்படி தான் இருக்குது. அதனால் இப்போவே நம்ம தயாராகிக்கணும். எதுக்கு தயாராகிக்கணும்? மோட்சத்துக்கு. மோட்சம்னா சுதந்திரம். சுதந்திரத்துக்கு தயாராகிறதுனா என்னது? எதுவும் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. இது இல்லாமல் வாழ முடியாது, இப்படி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இதெல்லாம் அடிமைத்தலை. அதை விட்டு ஒழிச்சிடணும். நம்மளை நாமளே நேசிக்கணும். அப்போ தான் இன்னொருத்தர் நேசிக்க முடியும். இப்போ என்னை பற்றி என் நேசம் இல்லைன்னா யாரையும் என்னால் நேசிக்க முடியாது. புரிஞ்சிச்சா? அப்போ தனியாக இருக்கணும். தனியாக இருக்கணும். கூட்டத்தோடு இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அருமை நமக்கு தெரியாது. தனியாக இருந்தால் தான் தெரியும். தனிமை துயரமானது, தனித்திருத்தல் துயரமானது. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் நீங்களை வாழ்ந்து பார்க்கும்பொழுது அது உங்களை பேரானந்தத்தில் சேர்த்து விடும்.
நீங்கள் நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும். புரிஞ்சிடுச்சா? அப்போ மன அரிப்பு, மன அரிப்பு உங்களை தனியாக இருக்க விடாது. மன அரிப்பை பார்த்துக்கிட்டே தனியாக இருந்து பழகுங்க. என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது நல்ல செலவு பண்ணுங்க. செலவு பண்ணி வாழ்க்கையை சுகமாக வாழுங்க. பெரும் கொடைகள் இயற்கை தான் தரணும். பெரும் கொடைகள் சுகமான வாழ்க்கை இயற்கை தான் தரணும். உங்கள் காசு பணம் தராது, உங்களுடைய செல்வ வளம் தராது, உங்களுடைய மக்கள் தொகை தராது. அதெல்லாம் ஒரு இருப்பில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு போகிற விஷயன்றதை புரிஞ்சுங்க. இந்த வாழ்க்கையினுடைய அற்ப சுகங்களை பெரிதாக நினைக்காதீங்க. இயற்கையை நம்மோடு ஒத்தி சேர்ந்து வாழணும், இயற்கையோடு நம்ம ஒத்தி செய்யணும். இறை கருணையில் வாழ்தல் அற்புதமானது. அந்த வாழ்ந்து பார்க்கணுன்னா வாழ்க்கை பிறருக்காக வாழும்போது தான் அது கிடைக்கும். இன்னொருத்தருக்காக வாழும்பொழுது தான் இந்த ஆனந்தம் உங்களை பற்றி கொள்ளும். இல்லைன்னா வாழ்க்கை நெருப்பாய் சுடும். இது மட்டும் புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சதுன்னா சும்மா இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய கடமைகள் முடிந்து வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஓய்வு நேரம் கிடைக்கும்ல, இந்த ஓய்வு நேரத்தில் அப்போ இன்னொருத்தருக்காக வேலை செய்யுங்க. ஓய்வு நேரத்துலையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்போ வேலை செய்யுங்க. வாய்ப்பு இல்லை, வேறு வேலை யாருக்கும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா இருக்கணும்னா சும்மா இருங்க. ஆனந்தம் உங்களை கவ்விக்கொள்ளும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி சில்மிஷமான விஷயங்கள் இருக்குல்ல, செல்ஃபோனு, டிவி, பேப்பரு, புக்கு, இது ஆகா கதை. நேரத்தை கடத்துறது, வீணாக வாழறது. அப்படியே உட்காருங்க. மனம் அரிக்கும், எதாவது பண்ண சொல்லி துடிக்கும், சும்மா இருந்து பழகுங்க. மரணம் சுகமாகி போகும். மரணம் சுகமான விடுதலையாக இருக்கும். அது துன்பமாக இருக்காது. வாழ்க்கையினுடைய கிளைமேக்ஸ் மரணம். அந்த கிளைமேக்ஸ் வந்து சுகமாக இருக்கணும் இல்லை, அது துக்கமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துங்க. அப்போ என்ன கற்றுக்கணும்? தனித்து இருப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பாட்டு நீங்கள் இருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ஆனந்தம், நமக்கு நம்ம தான் ஆனந்தம். எதுனாலே ஆனந்தம் கிடையாது. மற்றதெல்லாம் சித்தின்பம் தான். மற்றதெல்லாம் சிற்றின்பம். பேரின்பம் நம்ம தான். நம்மளோடு நம்ம இருந்து பார்த்தா இறைவன் நம்மோடு இருப்பது தெரிஞ்சிடும். இறைவன் பேரின்பமானவன், பேரானந்தம், பரமானந்தம். அப்போ நம்ம சும்மா இருக்கும்போது தான் கடவுளோடு இருக்கிறோம். எதாவது செய்துட்டு இருக்கும்போது வீணானது செய்யும் போதெல்லாம் சைத்தானோட இருக்கிறோம். புரிஞ்சுங்க. இறைவன் போதுமானவன்.